வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மகர ராசி. மகர ராசி அன்பர்கள் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நபர்கள். தனிமையை அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. இருந்தாலும் உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் உறவுகளுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு உதவி அப்படின்னா டக்குன்னு போய் முன்ன நின்று உதவி செய்யக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் தான். தனக்கு சரின்னு எது படுதோ அதை கரெக்டாக ஓடி போய் செய்யக்கூடியவங்க. பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீண்ட கொள்கை உடையவங்க அப்படின்னு சொல்லலாம். தன்னைத்தானே ஊக்கப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த மகர ராசி அன்பர்களை சொல்லலாம். யாரை நம்பியும் அவங்க பின்னாடி அதிகம் போக மாட்டாங்க. என்னால் முடியும், என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி அன்பர்களை சொல்லலாம். உடன் பிறந்தவங்க மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்க. ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. எப்பவுமே தன்னுடைய உடன்பிறப்புகள் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களா இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஏதாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப பலமும் ரொம்ப பலவீனமும் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி அன்பர்களை சொல்லலாம். மனதில் தேவையில்லாத ஒன்றை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. எதையாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கரெக்டாக செய்கிறோமா, நம்ம கரெக்டாக போகிறோமா, ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் மட்டும் எந்த ஒரு முன்னேற்றமுமே இருக்க மாட்டேங்குது, நம்ம எவ்வளோ தான் பாடுபடுறோம், கடுமையாக உழைக்கிறோம், ஆனால் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அரிதாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய எண்ணங்களும் இவங்களுடைய குணநலங்களும் பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. புத்திசாலித்தனமும் சாமர்த்திய திறனும் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ இவங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மகர ராசி என்பவர்கள் தெரிவிங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் தற்போது வக்ரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார். ரண ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா குரு, அவரோடு கூட சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். கலஸ்திர ஸ்தானத்தில் புதன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் நல்ல பலன்கள் எப்போ கிடைக்கிறதுக்கு, என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு செயலையுமே கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப நன்மை நிறைந்த நாட்களாக உங்களுக்கு அமையும். கோபமாக பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தில் கோபப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான கொஞ்சம் சூழ்நிலை இருக்குது. நிலராசி என்பதனால ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நிதானத்தை தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிருவீங்க. அது உங்களுக்கு சின்ன சின்ன கெட்ட பேரை உண்டு பண்ணிடும். அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது. நிதானமாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்களை இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்திலுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் பயணம் போது வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வண்டி வாகனத்தினால ஏதாவது ஒரு இடர்பாடுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வேலை செய்கிற இடத்துல அந்த மன வருத்தம், குழப்பம் இதெல்லாம் கொஞ்சம் குறையும். தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு வாடிக்கையாளர்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. வீண் வாக்குவாதம் வர்றதுக்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களை உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன சச்சரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏற்படும்.
பொருள்களை கையாளும் போது கூட கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துறது நல்லது. வெளியில் ஏதாவது பொருள்கள் கொண்டு போகும்போது கரெக்டாக இருக்கா, ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு கொண்டுட்டு போகிறது ரொம்பவும் நல்லது. பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் கோபத்தை தவிர்த்துட்டு கொஞ்சம் நிதானமாக பேசுனீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக உங்களுக்கு அமையும். நீங்கள் இறங்குற காரியெல்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும். கோபமாக பேசுனீங்க அப்படின்னா எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சேரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கோபத்தை குறைச்சிக்கிட்டு திட்டமிட்டு செயல்படுங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். வெளிநாடு வெளியூருக்கு செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாளாக இந்த மனப்பிரச்சனை, அதே மாதிரி மேலதிகாரிகிட்ட இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று திடீர்னு செலவுகள் கொஞ்சம் வரும். திட்டமிட்டு செலவு செய்யுங்க. அதே மாதிரி மாணவர்கள் பாடங்களை படிக்கும்போது கொஞ்சம் திட்டமிட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய வெற்றிக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கும். ரொம்ப ஒரு முன்னேற்றமாகவும் இருக்கும். திட்டம் இல்லாமல் நீங்கள் பாடங்களை படிக்கும்போதோ சின்ன சின்ன இடர்பாடுகள், மறதி போன்ற பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பாடங்களை படிக்கும்போது ரொம்ப கவனமாக படிக்கணும். அதே மாதிரி ஆசிரியர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. அவசரம் காட்டாமல் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக இருங்க. இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களுக்கே தான் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கும். எதையுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இல்லை நான் என்னுடைய விஷயத்தில் நான் கரெக்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நின்னீங்க, வீண் பிடிவாதம் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள், ஒரு சில இடத்துல நஷ்டமோ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நல்ல சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. அதுதான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை இந்த காலகட்டத்தில் வழங்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருக்கு. பொருளாதார வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. பழைய பாக்கியில் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் வசூலாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நல்ல ஒரு புகழ் பெயர் இதெல்லாம் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. பெரிய மனிதர்களுடைய ஆசி இந்த காலகட்டத்தில் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கட்சி மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். அரசாங்கம் மூலிமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு அரசாங்க வேலையை அமையக்கூடிய அமைப்பு இருக்குது. கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அரசாங்க வேலை கிடைக்கும். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப யோகமான நாட்கள் அமைந்திருக்கு. ஒரு சிலர்லாம் வெளிநாடு வெளியூருக்கு பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சுயசார்பு தன்னிறைவு இந்த காலகட்டத்தில் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்க பெற போகிறீங்க. நல்ல ஒரு தைரியமாகவும் தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு நபராக வருகின்ற நாட்களில் வலம் வருவீங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு தைரியம் இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குதுன்னு யாரும் நம்பவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் தான் செயல்படுவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லார் மத்தியிலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தைரியமான நபர், நல்ல ஒரு தன்னம்பிக்கையான நபர், ஒரு கம்பீரமான நபர் அப்படிங்கிற மாதிரி பளிச்சுன்னு வெளியில் தெரியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பேச்சு சாமர்த்தியம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட சிறப்பாக இருக்குது. புதிய வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் வருகின்ற நாட்களில் சரியாகும். இருந்தாலும் சின்ன சின்ன உபாதைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பெரிய பாதிப்பு எதுவும் இந்த காலகட்டத்தில் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்காது அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளி, செவ்வாய் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் சனிக்கிழமை அன்று சனீஸ்வர பகவானுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான், அவருடைய காலை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளும் சரியாகும். நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு விடிவு காலம் கிடைக்கும். நம்பிக்கையோட சனி பகவானை வழிபடுங்க. உங்களுக்கும் சனீஸ்வர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் சனீஸ்வரனை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா,
அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள், கண்டிப்பாக நடைபெறும். ஆகஸ்ட் 24, 25ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம், கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.